என்னதான் பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை குறித்தான செய்திகளை அன்றாடம் நாம் கடக்க நேர்கிறது என்றாலும் ஒரு சில செய்திகள் தான் ஒட்டுமொத்தமாக அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. அப்படியான செய்திதான் ஹன்சிகா மீதும் அவரது குடும்பத்தினர் மீதும் அவரது அண்ணி முஸ்கான் நான்சி குடும்ப வன்முறை புகார் அளித்திருப்பது. ஹன்சிகா மீது பதியப்பட்டுள்ள வழக்கு என்ன, அவரின் அண்ணி என்ன சொல்கிறார் பார்க்கலாம். பாலிவுட்டில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் ஹன்சிகா. இவர் மாப்பிள்ளை என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். பின்னர் வரிசையாக பல படங்களில் பல முன்னணி ஹீரோக்களுடன் ஜோடி சேர்ந்து நடித்துள்ளார். இவர் குஷ்புவை போல இருக்கிறார் என கூறி அவரது ரசிகர்கள் சின்ன குஷ்பு என்றெல்லாம் அழைப்பதுண்டு. அப்படியான ஹன்சிகா தற்போது மேன், காந்தாரி, ஆர்கண்ணன் இயக்கத்தில் ஒரு படம் உள்ளிட்டவைகளை கைவசம் வைத்துள்ளார். இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு தொழிலதிபர் ஷோஹேல் கதூரியா என்பவரை திருமணம் செய்து கொண்டு அவருடன் வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில்தான் அவர் மீதும் அவரின் குடும்பத்தினர் மீதும் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அவரின் சகோதரர் பிரசாந்த் மோத்வானிக்கும் சின்னத்திரை நடிகையான முஸ்கான் நான்சிக்கும் கடந்த 2020ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. ஆனால் 2022ஆம் ஆண்டு இருவரும் பிரிவை அறிவித்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக தனியே வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில்தான் ஹன்சிகா குடும்பத்தினர் மீது அவரது அண்ணி புகார் அளித்திருக்கிறார். ஹன்சிகா மோத்வானியும் அவரது தாயார் மோனா மோத்வானியும் என்னுடைய திருமண வாழ்க்கையில் தலையிட்டு எனக்கும் எனது கணவருக்கும் இடையில் பிரச்சனையை ஏற்படுத்தினர். எனது கணவர், அவரது தாயார் மற்றும் சகோதரி ஹன்சிகா மூவரும் குடும்ப வன்முறையில் ஈடுபட்டனர். அவர்களால் தாக்குதலுக்கு உள்ளான நான் பெல்ஸ் பால்சி என்ற நோயால் பாதிக்கப்பட்டேன். 3 பேரும் என்னிடமிருந்து விலை உயர்ந்த பொருட்கள், பணத்தை கேட்கிறார்கள், சொத்து முறைகேட்டிலும் ஈடுபடுகிறார்கள் என்று புகார் தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து மும்பையில் உள்ள அம்போலி காவல் நிலையத்தில் பாரதிய நியாய சன்ஹிதாவின் பல பிரிவுகளின் கீழ் நடிகை ஹன்சிகா மோத்வானி குடும்பத்தினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த செய்தி சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது.